வணக்கம். இன்னைக்கு நாம நெவில் கோடார்ட் அப்படிங்கிற ஒரு ம், ரொம்ப சுவாரஸ்யமான சிந்தனையாளரோட உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகப் போறோம். ஆமா. குறிப்பா அவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த இன்னர் டாக்கிங். அதாவது நம்ம உள்ளுக்குள்ள நாம பேசிக்கிறது. அதேதான். அது எப்படி நம்ம வாழ்க்கைய, நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு அவர் சொல்றத கொஞ்சம் பிரிச்சு மேயப் போறோம். இதுக்காக நாம எடுத்துக்கிட்ட விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ரீட்டா ஃபெய்த் எழுதின ஒரு புத்தகம், நெவில் காடார்ட், லேர்ன் டு மாஸ்டர் யோர் இன்னர் கேம். அந்த புத்தகத்தோட சில பகுதிகள். ம். அது மட்டும் இல்ல, கோடாட்டோட சொந்த பேச்சுகள், அப்புறம் ஒரு போனஸ் லெக்சர்ல இருந்தும் சில கருத்துக்கள் எடுத்திருக்கோம். ஆமா. கோடார்ட் என்ன சொன்னாரு, அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத இந்த ஆதாரங்கள் காட்டுதுன்னு நம்புறோம். சரி, நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த முக்கியமான கருத்துக்களை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். நம்ம மனசுக்குள்ள நாம பேசிக்கிறது. அது எப்படி நம்ம நிஜ உலகத்தை வடிவமைக்குதுன்னு கோடார்ட் சொல்றத பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல சட்டுன்னு பாத்திரலாம். யாரு இந்த நெவில் கோடார்ட்? ஓகே. அவர் 1905ல பார்படோஸ்ல பிறந்தவர். ஆரம்பத்துல ஒரு டான்சரா இருந்திருக்காரு. அப்படியா? டான்ஸரா? ஆமா. ஆனா அதுக்கப்புறமா அப்படியே மெட்டாபிசிக்ஸ் பக்கம் திரும்பிட்டாரு. அதாவது பொருட்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பத்தி பேசுற துறை. அதுல ஒரு முக்கியமான டீச்சர், ஸ்பீக்கர் அப்படி ஆயிட்டாரு. ஆமாங்க. அவரோட கதை கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் அப்துல்லான்னு ஒரு எத்தியோப்பியன் ஞானி கிட்ட கத்துக்கிட்டதா சொல்லுவாங்க. ஓ, அப்துல்லா. ம். அவர்கிட்ட ஹீப்ரு, கபாலா, அப்புறம் இந்த பைபிளோட மறைபொருள் விளக்கங்கள் எல்லாம் கத்துக்கிட்டதா சொல்லப்படுது. மறைபொருள் விளக்கங்களா? ஆமா. இந்த அப்துல்லா தான் கோடாட்டுக்கு கற்பனை சக்தியோட முக்கியத்துவத்தை ரொம்ப அழுத்தமா சொல்லி கொடுத்தவர்னு ஒரு பேச்சு இருக்கு. அந்த புரிதல் தான் பாருங்க, கோடாட்டோட எல்லா டீச்சிங்ஸ்க்கும் ஒரு அடித்தளமாவே இருந்துச்சு. கற்பனையோட சக்தின்னு சொன்னீங்களே, அது என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நிச்சயமா. கோடாட் 20ஆம் நூற்றாண்டு மத்தியில அமெரிக்கால ரொம்ப பிரபலமானாரு. நிறைய லெக்சர்ஸ், ரேடியோ ஷோஸ், டிவி ஷோஸ் எல்லாம் பண்ணாரு. ஓ, அப்போ அவர் நல்ல ரீச் ஆயிருக்கார். ஆமா, நல்லாவே. ஃபீலிங் இஸ் த சீக்ரெட், த பவர் ஆஃப் அவேர்னஸ் மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்கார். அவரோட முக்கியமான கருத்து, சிம்பிளா சொன்னா, நம்ம கற்பனை பண்ற சக்தி தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குற உண்மையான சக்திங்கிறது தான். அவர் 1972ல இறந்துட்டாலும் அவரோட ஐடியாஸ் இன்னிக்கும் நிறைய பேரை யோசிக்க வைக்குது. ஆமா, அவரோட அந்த மைய கருத்தே கொஞ்சம் எப்படி சொல்றது, புரட்சிகரமா இருக்குல்ல. இந்த பரந்த உலகம் முழுவதும் உன்னுடைய நீட்சியே அப்படின்னு சொல்றார். கரெக்ட். The whole vast world is only yourself pushed out. இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில நம்ம பாக்குற எல்லாமே நம்மளோட உள்ளத்தோட பிரதிபலிப்பா? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் கோடார்த்தோட அஸ்திவாரமே. அவர் என்ன சொல்றாருன்னா, உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ், அது மட்டும்தான் உண்மையான யதார்த்தம். மத்தது எல்லாமே அதோட நிழல் தான். உணர்வு நிலை மட்டும்தான் யதார்த்தமா? ஆமா. கற்பனை யதார்த்தத்தை உருவாக்குகிறது. இமேஜினிங் கிரியேட்ஸ் ரியாலிட்டி. உணர்வு நிலை மட்டுமே யதார்த்தம். கான்ஷியஸ்னஸ் இஸ் த ஒன்லி ரியாலிட்டி. இந்த மாதிரி அவரோட மேற்கோள்கள் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுது. சரி, இது நடைமுறையில எப்படி? நம்ம கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் கூட நாமளே உருவாக்கிக்கிட்டதா? கோடாட் பார்வையில அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, வெளியில இருக்கிற உங்க சூழ்நிலையை மாத்தணும்னா, அதுக்கு நீங்க வெளியே சண்டை போட வேண்டாம், முதல்ல உங்க உள்ளுக்குள்ள இருக்கிறத மாத்தணும். உள்ளுக்குள்ள இருக்கிறதையா? ஆனா, குறிப்பா நீங்க எதை கற்பனை பண்றீங்க, எப்படி உணர்றீங்கங்கிறத மாத்தணும். உங்களுடைய கற்பனை செயல்பாடு, உங்க இமேஜினல் ஆக்டிவிட்டி மாறினா, உங்க வெளி உலகமும் தானா மாறும்ங்கிறது தான் அவர் கருத்து. இங்க தான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது பாருங்க. சொல்லுங்க. இந்த உள்ளுலகத்தை மாத்துறதுக்கு அவர் சொல்ற ஒரு முக்கியமான வழிதான் இந்த உள்பேச்சு, அதாவது இன்னர் டாக்கிங். சரி, அப்போ இந்த உள் பேச்சு விஷயத்துக்கு வருவோம். நாம இன்னைக்கு பாக்குற இந்த புத்தக பகுதிகள் இதைத்தானே முக்கியமா பேசுது. மனசுக்குள்ள நாம பேசிக்கிறதுக்கு இவ்ளோ பவர் இருக்கா? அபரிமிதமான பவர் இருக்குன்னு கோடாட் சொல்றாரு. அவர் அதை விளக்குறதுக்கு பைபிள் வசனங்களையும் கோட் பண்றார். சங்கீதம் 50:23. ஓ, பைபிள்ல இருந்தா? ஆமா. அப்புறம் எபேசியர் 4:22-24. பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள்னு வருமே. ஆமா ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அங்க கான்வர்சேஷன், அதாவது உரையாடலுங்கிறத வெறும் வாய்ப்பேச்சா பார்க்காம நம்ம மனசுக்குள்ள ஓடுற அந்த தொடர்ச்சியான பேச்சு நம்ம மனநிலைன்னு அவர் விளக்குறாரு. அப்போ பழைய மனுஷனை களைந்து போடுறதுன்னா, நம்ம மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள், அந்த தேவையில்லாத பேச்சுகளை நிறுத்துறதுன்னு அர்த்தமா? அதேதான். நம்ம மனசுக்குள்ள பழக்கமா சில பேச்சுகள் ஓடும் பாருங்க.
என்னால முடியாது, இது சரி வராது, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி. இந்த பழக்கமான மன உரையாடல்கள் தான் நம்ம வாழ்க்கைய உருவாக்குதுன்னு கோடாட் நம்புறாரு. ஓ! பழைய இயல்பை களைந்து போடுங்கன்னா இந்த நெகட்டிவ் நம்மள கட்டுப்படுத்துற உள்பேச்சுகளை மாத்துறது. புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள்னா நாம எதை அடைய விரும்புறோமோ அது கிடைச்சிட்டா எப்படி உணர்வோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம உள்பேச்ச உணர்வுகளை உருவாக்கிக்கிறது. இது 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்ல, ஒரு தொடர்ச்சியான மனப்பழக்கம். கேக்குறதுக்கு இது ரொம்ப சிம்பிளா தெரியுது. சரி, இனிமே நான் பாசிட்டிவா நினைக்கிறேன்னு முடிவு பண்றது ஈஸி. ஆனா நடைமுறையில மனசு பாட்டுக்கு பழைய நெகட்டிவ் மோடுக்கு போயிடுமே. கரெக்ட், அதுதான் சவால். புத்தகத்திலேயே ஷேக்ஸ்பியரோட போர்ஷியா சொல்ற மாதிரி என்ன செய்யணும்னு சொல்றது சுலபம், ஆனா அதை செய்யறதான் கஷ்டம்னு சொல்றாங்களே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இல்ல, இது ஒரு டெக்னிக், ஒரு பயிற்சி. இதை சரியா செய்யறதுக்கு கோடாட் சொல்ற வழி இதுதான். சொல்லுங்க. 1. முதல்ல உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிக்கணும். கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். ஓகே, தெளிவு முக்கியம். 2வது, அந்த ஆசை இப்போதே இந்த நிமிஷமே 100% நிறைவேற்றுச்சுன்னு அனுமானிச்சுக்கணும். அஸ்யூம் எக்ஸ் ஃபுல்ஃபில்ட். இதுதான் கீ பாயிண்ட். அது நடக்க போகுதுன்னு இல்ல, நடந்தேடுச்சு. அந்த உணர்வை முழுசா உள்வாங்கணும். அந்த உணர்வு, அந்த ஃபீலிங். ஆமா, அந்த வெற்றி உணர்வு, நிம்மதி உணர்வு, சந்தோஷ உணர்வு, அது எப்படி இருக்குமோ அதை இப்பவே உணர முயற்சி செய்யணும். 3வது, இந்த நிறைவேறிய நிலையிலிருந்து நீங்க எப்படி யோசிப்பீங்க, இங்க மனசுக்குள்ள என்ன பேசிக்கொள்வீங்க, அந்த உள் உரையாடல்களை உருவாக்கி அதுல தொடர்ந்து நிக்கணும், விடாம. உதாரணமா, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா வேலை கிடைச்ச பிறகு உங்க நண்பனுக்கு ஃபோன் பண்ணி சந்தோஷமா சொல்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசி பாருங்க. ஒரு சீன் மாதிரி கிரியேட் பண்ணி. கரெக்ட். அந்த நண்பர் உங்களை வாழ்த்துறத மனசுல கேளுங்க. அந்த உரையாடல், அந்த உணர்வு உங்களுக்கு ரொம்ப இயல்பா ஆகிற வரைக்கும் அதுலயே இருக்கணும். வரலாம். அதுக்கு இந்த புத்தகத்துல சில உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க இல்லையா, நெவிலோட அப்பா பத்தி. ஆமா, அது ஒரு பவர்ஃபுல் உதாரணம். நெவில் கோடாட்டோட அப்பா பாருங்க, ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனவர். அப்படியா? அவர் தினமும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்து அன்னைக்கு அவர் பார்க்க போற முக்கியமான ஆட்களோட மனசுக்குள்ள பேசுவாராம். மனசுக்குள்ளேயா? ஆமா, அந்த மன உரையாடல்ல அவங்க கிட்ட நடக்க போற மீட்டிங் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச மாதிரி, அவங்க ஒத்துக்கிட்ட மாதிரி, எல்லாம் நல்லபடியா நடந்த மாதிரி கற்பனை பண்ணிப்பாராம். அந்த மன உரையாடல்ல ஒரு திருப்தி வந்த பிறகுதான் அவர் வெளியவே கிளம்புவாராம். அட, இது ஒரு மாதிரி மைண்ட் ரிஹர்சல் மாதிரி இருக்கு. மிக சரியா சொன்னீங்க. ஒரு நாடகத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி ஒத்திக பாப்போமோ அதே மாதிரி. இது என்ன காட்டுதுன்னா, கற்பனையை ஒரு டூலா யூஸ் பண்ணி ஒரு நாளை நாம எப்படி வேணுமோ அப்படி முன்கூட்டியே வடிவமைக்கலாங்கிறதான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டு. அவரோட அண்ணன் விக்டர் பத்தி ஒன்னு சொன்னீங்களே. ஆமா, அதுவும் ஒரு சூப்பர் உதாரணம். விக்டர் ஒரு குறிப்பிட்ட பெரிய பில்டிங்ல அவங்க குடும்ப கம்பெனியோட பேரு ஜே.என். காடார்ட் அண்ட் சன்ஸ் இருக்கிற மாதிரி பல வருஷமா கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாராம். பல வருஷமாவா? ஆமா, அப்போதைய சூழ்நிலை ரொம்ப மோசம். கையில பணமே இல்ல, அந்த பில்டிங்க வாங்க வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமை. ஆனா அவர் அந்த இறுதி முடிவை மட்டும் மனசுல திரும்ப திரும்ப பார்த்தார், அந்த போர்டை மட்டும். எப்படி நடக்கும்னு யோசிக்காம. அதான் முக்கியம். எப்படி நடக்கும், எங்க இருந்து பணம் வரும்னு அவர் யோசிக்கவே இல்ல. அந்த இறுதி காட்சியில மட்டும் உறுதியா இருந்தார். என்ன ஆச்சரியம்னா, கோடார்ட் சொல்றபடி அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு அந்நியர், அவங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒருவர் திடீர்னு முன் அந்த பில்டிங்க வாங்க பணம் கொடுத்து உதவுனாராம். நம்பவே முடியலையே. இது கோடார்ட்டோட முக்கியமான ஒரு கருத்தை நல்லா விளக்குது. ஒரு அனுமானம், அது பார்க்கறதுக்கு பொய்யா தெரிஞ்சாலும் அதுல விடாமுயற்சியா நிலைச்சிருந்தா அது நாளடைவில் நிஜமா மாறிடும். Assumption though false, if persisted in, will harden into fact. கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சரி, இப்ப இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இத உங்க வாழ்க்கையில முயற்சி பண்ணி பார்க்கணும்னு நினைச்சா என்னென்ன முக்கியமான விஷயங்களை மனசுல வச்சுக்கணும்? குறிப்பா இதுல கஷ்டப்பட்டு செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல கட்டாயத்துக்கோ ஸ்ட்ரெயினுக்கோ வேலையே இல்ல. மாறா எளிமை மற்றும் நம்பிக்கை, இது ரெண்டும் தான் முக்கியம். இது ஒரு மென்டல் ஒர்க் அவுட் மாதிரி இல்ல, ஒரு ரிலாக்ஸ்டான மனநிலை. செய்ய வேண்டிய வேலை நம்ம உள்ளுக்குள்ள தான் இருக்கு. சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்? 1. அந்த ஆசை நிறைவேறின உணர்வை முழுசா ஏத்துக்கணும். அஸ்யூம் த ஃபீலிங். அது உண்மையான ஆழமான உணர்வா இருக்கணும். சரி, உணர்வை ஏத்துக்கணும். 2. அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி உங்க உள்ளுரையாடல்களை ரொம்ப கவனமா, ஒரு மாதிரி மென்மையா கட்டுப்படுத்தணும். பழைய நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தா அதோட சண்டை போடாம அமைதியா அதை நிறுத்திட்டு திரும்பவும் நீங்க விரும்புற அந்த நிறைவான நிலைக்கான உரையாடல்களுக்கு மனசை திருப்பணும். அமைதியா திருப்பணும்.
3 உன்னு கண்ணு காது சொல்ற வெளி உலக சாட்சிகள், அதாவது ஃபேக்ட்ஸ். உங்க கற்பனைக்கு நேர் எதிரா இருந்தாலும் அதை கண்டுக்க கூடாது, இக்னோர் பண்ணணும். உங்க உள்நிலையில உங்க அனுமானத்துல உறுதியா நிக்கணும். இதுதான் கொஞ்சம் கஷ்டமான பார்ட். ஆமா, இதுதான் சவாலா இருக்கும். 4 இந்த விதி, அதாவது கற்பனை யதார்த்தத்தை உருவாக்குதுங்கிற இந்த விதி எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குன்னு உணரணும். நீங்க அதை பாசிட்டிவா யூஸ் பண்ணாலும் சரி, நெகட்டிவா யூஸ் பண்ணாலும் சரி, அது வேலை செய்யும். அதனால அதை உணர்வு பூர்வமா உங்களுக்கு சாதகமா இயக்க கத்துக்கணும். சரி. கடைசியா 5வது பாயிண்ட். இது நீங்க ஏதோ நடிக்கிற மாதிரி ஆக்டிங் ஆஸ் இஃப் இல்ல, நீங்க தான் இந்த யதார்த்தத்தை இயக்குற சக்தி, ஆப்பரண்ட் பவர் அப்படிங்கறத ஆழமா அறிஞ்சு உணர்ந்து செய்யறது, அந்த உணர்வுல இருக்கிறது. புரியுது. நான் பணக்கார மாதிரி நடிக்கிறேன்னு இல்லாம, நான் பணக்காரன் அப்படிங்கிற அந்த உணர்வுல, அந்த நம்பிக்கையில இருக்கிறது தான் முக்கியம். அந்த வறுமையிலிருந்து செல்வத்துக்கு மாறுற உதாரணத்தை வச்சு இதை இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமா. ஒருத்தர் பண கஷ்டத்துல இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் ஐயோ காசு இல்லையே, கடன் இருக்கேன்னு அதையே நினைச்சு அதையே மனசுக்குள்ள பேசிட்டு இருந்தா கோடாடுபடி அவர் அதே சூழ்நிலையை தான் திரும்ப திரும்ப உருவாக்குவார். ஆமா, அது ஒரு சுழற்சி மாதிரி. கரெக்ட். மாறா அவர் என்ன செய்யணும்னா இறுதியிலிருந்து வாழணும். லிவிங் ஃப்ரம் தி எண்ட். அப்படின்னா என்ன? அவர் தன்னோட எல்லா பில்களையும் கட்டி முடிச்சிட்டா எவ்வளோ நிம்மதியா இருப்பாரோ அந்த உணர்வை இப்பவே உணர முயற்சி செய்யணும். இப்பவே வா, கையில காசு இல்லாட்டாலும். அதான் டெக்னிக். கையில நிறைய பணம் இருக்கிற மாதிரி, அதை சந்தோஷமா செலவு பண்ற மாதிரி, தேவைக்கு அதிகமா பணம் வர்ற மாதிரி கற்பனை செய்யணும். அது சம்பந்தமான உள் உரையாடல்களை மனசுக்குள்ள நடத்தணும். ஆஹா, எல்லா கடனும் அடைஞ்சாச்சு, அப்பாடா நிம்மதியா இருக்கு, இந்த மாசம் நல்ல வருமானம் வந்திருக்கு, சூப்பர். எப்படி வரும்னு யோசிக்காம. அதை யோசிக்கவே கூடாது. எப்படி பணம் வரும், எப்போ வருங்கிற கேள்விகளை எல்லாம் விட்டுட்டு, அந்த பணம் வந்த பிறகு எப்படி உணர்வாரோ அந்த உணர்வுல இப்பவே இந்த நிமிஷமே வாழ ஆரம்பிக்கணும். அதுதான் அந்த நுட்பம். இதுக்கு நிறைய மனக்கட்டுப்பாடு, கவனம் தேவைப்படும் போல இருக்கே. இதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வேற ஏதாவது கருத்து அந்த போனஸ் லெக்சர்ல இருந்து தான் சொன்னீங்க. மன உணவுகள், மென்டல் டயட்ஸ். ஆமா, அதுவும் ஒரு நல்ல பார்வை. நம்ம உடம்புக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ அதே மாதிரி நம்ம மனசுக்கும் நாம கொடுக்கிற உணவு ரொம்ப முக்கியம்னு அந்த லெக்சர் சொல்லுது. மன உணவு. ஆமா, நாம எதை உள்ளுக்குள்ள நினைக்கிறோம், எதை திரும்ப திரும்ப மனசுல அசை போடுறோங்கிறது தான் நம்ம மன உணவு. அப்போ நல்ல மன உணவு, கெட்ட மன உணவுன்னு இருக்காதுலயும். அந்த லெக்சர் அப்படிதான் சொல்லுது. மனசுக்கு அன்பான, நல்ல, உயர்ந்த எண்ணங்களை, நம்ம லட்சியத்தோட ஒத்துப்போற உள் உரையாடல்களை கொடுக்கிறது தான் நல்ல உணவு. இது நம்ம மனசையும் அதன் மூலமா நம்ம வாழ்க்கையையும் ஆரோக்கியமாக்கும்னு சொல்லுது. சரி. அதே சமயம் எதிர்மறையான உள்பேச்சு, மத்தவங்கள குறை சொல்றது, பொறாமப்படுறது, மனசுக்குள்ளேயே சண்டை போடுறது, நடந்த கெட்டதையே நினைச்சு புலம்புறது, இதெல்லாம் கெட்ட உணவு, ஜங்க் ஃபுட் மாதிரி. ஓஹோ. இது நம்ம மனசையும் கெடுத்து நம்ம வாழ்க்கையிலையும் தேவையில்லாத விளைவுகளை கொண்டு வரும்னு எச்சரிக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வியை நமக்குள்ளேயே எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? நாம இப்போ இந்த நிமிஷம் நம்ம மனசுக்கு என்ன மாதிரியான உணவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்? நல்லதா கெட்டதா? ஆ மொத்தத்துல பார்த்தா நெவில் கோடாட்டோட இந்த போதனைகள் தடவை கேட்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்றது, நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா அவர் சொல்ற மைய கருத்து ரொம்ப ஆழமானது. நம்ம கற்பனையும் நம்ம மனசுக்குள்ள நம்ம பேசிக்கிறதும் தான் நம்ம வாழ்க்கைய உருவாக்குற உண்மையான சக்தி. நிச்சயமா. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையோட பொறுப்பு முழுக்க முழுக்க நம்ம கிட்ட, நம்ம உள் உலகத்துல தான் இருக்குன்னு தெரியுது. நாம தான் டிரைவர் சீட்ல இருக்கோம். கரெக்டா சொன்னீங்க. இந்த டிஸ்கஷன்ல இருந்து நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை சட்டுன்னு சொன்னா, முதல்ல அனுமானத்தோட சக்தி, அதாவது நம்ம விரும்புறது கிடைச்சிட்டு தான் நம்புறது, அந்த உணர்வுல இருக்கிறது. 2வது, அந்த நிறைவேறின நிலையிலிருந்து நம்ம உள்பேச்ச கட்டுப்படுத்துறதோட முக்கியத்துவம். 3வது, வெளி உலக சாட்சிகள் என்ன சொன்னாலும் அதை புறக்கணிச்சு நம்ம நம்பிக்கையிலையும் விடாமுயற்சியோட நம்ம உள்நிலையிலையும் உறுதியா இருக்கிறது. கடைசியா இதுக்கெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை, ரொம்ப எளிமையா நம்பிக்கையோட செய்ய வேண்டிய ஒரு உள் மனப்பயிற்சிங்கிறது தான். அருமை. சரி, அப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. நெவில் சொல்ற மாதிரி உங்க உள் உரையாடல்கள் உண்மையிலேயே உங்க யதார்த்தத்தை வடிவமைக்குதுன்னா, உங்களுடைய அன்றாட பழக்கமான உள் பேச்சுல இன்னைக்கு நீங்க என்ன ஒரே ஒரு சின்ன ஆனா பாசிட்டிவான மாற்றத்தை செஞ்சு பரிசோதிச்சு பார்க்கலாம். ஒரு சின்ன மாற்றம் கூட பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கலாம் இல்லையா? ஆமா,
ஒருவேளை ஒரு 5 நிமிஷம் நீங்க ரொம்ப நாளா ஆசைப்படுற ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச மாதிரி அது எவ்ளோ சந்தோஷமா இருக்குன்னு மனசுக்குள்ள பேசி பாருங்களேன். சும்மா என்ன நடக்குதுன்னு நீங்களே கவனிங்க. இது ஒரு சோதனை முயற்சி தானே. முயற்சி பண்ணி பாருங்க.